Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers ல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 24ல ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, if an electric field of magnitude 570 Newton per coulomb is applied in the copper wire, find the acceleration experienced by the electron. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 2.2. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காப்பர் வயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த காப்பர் வயரில் உள்ள எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்னால் எலக்ட்ரான்ஸ் ஆக்சலரேட் ஆகும். அந்த ஆக்சலரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன், இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோடைய சிம்பிள் இ. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 570 நியூட்டன் கூலும் டு தி பவர் -1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எவ்வளவு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா F is equal to Q into E. This is a force due to electric field. So this is a force due to electric field. F is equal to QE. இங்கே Fங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. From Newton's second law we can write F is equal to ma. This is from Newton's second law. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா we can write left hand side equal, அதனால் ma is equal to Q into E. இங்கே mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், ஏங்கிறது ஆக்சலரேஷன், Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. நமக்கு என்ன வேணும்? ஆக்சலரேஷன் வேணும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு QE டிவைடட் பை M. Qங்கிறது கான்ஸ்டன்ட், Mங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போதும், ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். So this is a formula we are going to use to find the acceleration. Value of Q is equal to 1.6 into 10 to the power -19 coulomb. Mass of the electron is equal to 9.1 into 10 to the power -31 kilogram. Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதோடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்திலே. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get acceleration A is equal to Q is 1.6 into 10 to the power -19. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 570 next divided by M 9.1 into 10 to the power -31. ஸோ இந்த கேல்குலேஷனில் லாகை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So after doing the calculation we will get this is equal to 1.0 into 10 to the power 14 acceleration of the unit meter per second square. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.